ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண போகிறோம். இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று யாருமே பில்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுவும் தமிழ் எஸ்பெஷலி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அது பில்ட் பண்ண போகிறது நான் இல்லை, அதுக்கு வந்து இங்கே 2 மாஸ்டர்ஸை நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவங்க தான் அவங்க. ஃபஸ்ட்டு இவங்க யாருன்னு கேட்கலாம். என் பேர் வந்து கௌதம் கார்த்திக். நான் வந்து தி குரூப் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். மேடம் நீங்கள்? நான் வந்து நித்திகா சதீஷ், 6வது படிக்கிறேன். ஐ கோ டு பிஷப் காட்டன் கேர்ள்ஸ் ஸ்கூல். 2 பேரும் வந்து ஏதோ பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணிக்கணும் பில்ட் பண்ண போகிறோம்? உங்களை பில்ட் பண்ண போகிறோம். எங்கே உங்களே தான் செய்ய போகிறோம். அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. என்ன உண்மையிலே என்ன பில்ட் பண்ண போகிறோம்? ஹியூமனாய்ட் பாய்ட் பில்ட் பண்ண போகிறோம். ரோபோட்டா? ரோபோட். ரோபோட்னா எப்படி? எந்திரன் ரோபோட் மாதிரியா? ஆமாம், 2.0 பார்த்துருக்கீங்களா? I am the only one. Super one. மக்களே, இவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நம்மளாம் வந்து நம்மளோட வயசில் 90s கிட்ஸ் என்ன பண்ணியிருப்போம்? மிஞ்சி போனால் ரிமோட் காரை உடச்சி அதில் இருக்க காயில் மோட்டர் எடுத்து நாங்கள் ஃபேன் சுற்ற விடுவோம். Very good, ரா. இவங்க என்னென்னா ரோபோட் பில்டிங் அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம இந்த ரோபோட் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த பொருள்லாம் தேவை? வெறும் டேபிள் எப்படி பண்ண முடியும்? பொருட்களுங்க இது என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். இது என்னது? இது பார்க்கும்போது காலா? ரோபோட்டோட கால் இது தான். இது பார்க்கும்போது வர நான் கெஸ் பண்ணுறேன்டா. கையா? இதை பிடிச்சிக்க. இதை பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா? இதான் தலையா? ஓகே. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிட்டிங்களா? ஓகே. இது அசம்பிள் பண்ண லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால பார்த்தாலே தெரியுது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்க்ரூக்கள் வந்து இதில் இருக்குது. இதை நம்ம இன்றைக்கி அசம்பிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிருக்கும். சூப்பர். இப்போ இதில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போ இந்த கால் இருக்குது. இந்த காலில் ஏதோ கருப்பாக இருக்குது. அது என்னது? சர்வோ மோட்டார். இதெல்லாம் சர்வோ மோட்டரா? சர்வோ மோட்டார்னா இப்போ நீங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பீங்க, டாசி காரு, ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் உடச்சா அதே தான். இந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் ட்ரோன் மோட்டர்லாம் பார்த்துருப்பீங்களே, ட்ரோன் மோட்டர்லாம் ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால அது போகும். அதே மாதிரி அதுக்கு புல்லிங் பவர்னு இருக்கும். புல்லிங் பவர் என்னன்னா அது பேர் டார்க். இப்போ உங்களுக்கு தள்ளுறேன், நான் இது தள்ளுறேன், இப்படி தள்ளுறேன், இது என்னோட டார்க், இவ்வளோ உங்களை தள்ளுறது. ட்ரோன் மோட்டருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் டார்க்கு, ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுக்காக. அது என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா சில கியர் போட்டு இது அந்த ட்ரோன் மோட்டர் ஒரு 60 வாட்டி சுற்றினா இது கொஞ்சம் சுற்றணும், 1 டிகிரி சுற்றணும், அந்த மாதிரி அது பண்ணும். ஓகே. அதாவது நீ இப்போ என்ன சொல்கிறேன்னா, உள்ளே வந்து ஒரு குட்டி காயில் மோட்டர் தான் அதுவும். அந்த ட்ரோன் மோட்டர் அதே மாதிரி ஒரு குட்டி காயில் மோட்டர் இருக்கும். அதில் என்னென்னா ஸ்பீடு வந்து அதிகமாக சுற்றும், அதோட டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் பேசிக்காக. அது தானே? ஸோ அதுக்கு வந்து இங்கே கியர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? இப்போ டார்க் எங்கே ஈஸியாக பார்க்கலன்னா, தார் கார் இருக்கும்ல, ஜீப் அந்த மாதிரி கார்லாம் இருக்கும் போது அது மலையில் ஏறும், ஈஸியாக மலையில் ஏறும். ஏன் இதே வேறு ஏதாவது கார் ரோட்டில் ஓடுற கார், இந்த மாதிரி நார்மல் கார், டொயோட்டா அந்த மாதிரி கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையில் ஏறுறது ரொம்ப இது வீக் ஆகும். ஆனால் அதே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நார்மல் காரோட. ஸோ இது பவர் அதிகம், லைக் டிராக்டர் மாதிரி. இப்போ டிராக்டர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக போகாது, ஆனால் அதால் அதிக இதை வந்து இழுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் உள்ள இந்த சர்வோ மோட்டர் வந்து இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த ரோபோட்டில் டோட்டலாக நம்ம எத்தனை அந்த சர்வோ மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம்? 14 சர்வோ மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியா? ஓகே. 14 மோட்டரை வச்சு நம்ம ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் வந்து இப்போ பசங்களாம் சேர்ந்து நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். இந்த ரோபோட் வெரைட்டிஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் எல்லாம் இருக்குது? இப்போ ஹியூமனாய்டு இருக்குது, அது நம்ம பண்ண போகிறோம். இப்போ பண்ண போகிறோம். அப்புறம் ஆர்டிகுலேட்டட் ஹெல்பிங் ரோபோட்ஸ் மாதிரி கை மட்டும் இருந்து சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த கார் ஃபேக்ட்ரியிலலாம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அது வந்து ஆர்டிகுலேட்டர் ரோபோட். இப்போ இது தவிர வந்து ஏஜிவின்னு இருக்குது, ஆட்டோனமஸ் கைடட் வெஹிக்கிள்ஸ்னு. அது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பாத்தை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இந்த மற்ற ரோபோட்லாம் செஞ்சு எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுது. ஓகே. இந்த வேர் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, லைக் ஆள் எல்லாமே இந்த வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி பார்த்துருக்கேன் ஹாலிவுட் படத்தில். இப்போ நீங்கள் வேர் ஹவுஸ்னு சொன்னது இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போ அமேசான் கூட ரீசெண்டாக வந்து ஒரு 60,000 ஒர்க்கர்ஸ் ஃபயர் பண்ணிட்டு இந்த ஏஜிவி தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ஏஜிவி வந்ததுனால அமேசானில் 60,000 பேருக்கு வேலை போச்சு. ஓகே, சூப்பர். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணுமா ஃபஸ்ட்டு? ஓகே, அசம்பிள் பண்ணுறது சரி. இந்த ரோபோட்டுக்கு பிரெயின் எங்க? அது இது பிடைக்கிறா தலை அங்க இருக்கு நிமித்தான. இது பேர் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், இது ESP32. இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க இதுக்கிட்ட? என்ன எப்படி இது கூட கம்யூனிகேட் பண்ண? ஆன் பட்டன் நமக்குன்னா இதுக்கு பவர் போய் எல்லா மோட்டரும் வந்து சுற்றுற மாதிரி, கை மட்டும் சுற்றுற மாதிரி இப்போதைக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ வந்து இது காற்றுலேயே ஸ்விம்மிங் அடிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, கரெக்டாக? ஏன் இது வந்து நடக்க வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்? அது டைம் டேக்கிங் ப்ராசஸ். சரி, ஓகே. இப்போ இது வந்து எல்லாமே இதாக தான் இருக்குது.
ஐ மீன் பார்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ணி நீ சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பண்ண வச்சுருவோமா? ஓகே, தேவையான டூல்ஸ் எங்க? பேசிக்காகவே நான் ஒரு இன்ஜினியர். வேற டேய் கூட்டு போங்கடா. இன்ஜினியரே பண்ணட்டும், நமக்கு எதுக்கு? ஓரளவுக்கு வந்து இப்போ கையெல்லாம் வந்து மாட்டியிருக்காங்க. கௌதம், இதை கேட்க மாட்டேன். பவரு எங்கே இருக்கு? பேட்டரி எங்கடா? ஏதோ பாம் மாதிரி வச்சிருக்கேன் உள்ள ஒன்று. உள்ள இந்த பழைய அர்ஜுன் படத்துலலாம் ஒரு பாம்பு இருக்கும், சிகப்பு கலர் பச்சை கலர் ஒயர் போகிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பாம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்னது இது? இதுதான் பேட்டரி. இது என்ன பேட்டரி இது? இது வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி, லிப்போ பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. எவ்வளோ பவர் நிற்கும்? இது வந்து 2200 mAh. 22. எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரமா? அது ஒரு 10-15 நிமிஷம் தான் நிற்கும். 10-15 நிமிஷம் தான் நிற்குமா? இப்போ சரி, ஓகே. இங்கிட்டு இவங்க நம்ம மேடம் வந்து இதை அசம்பிள் பண்ணட்டும். மூளைக்கு வேலை கொடுக்குற வேலையை பார்ப்போமா? அந்த ப்ரோக்ராம் பண்ணணும் இல்லையா? சரி, இதுக்கு நம்ம வந்து எப்படி அந்த இது பண்ணுவோம்? இதுக்கு வந்து ஆர்டினோ சாஃப்ட்வேர் இருக்குது. சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இது கோட் பண்ணி அதுக்குன்னு தனி லைப்ரரிஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவோம். வேணுமா? லேப்டாப் வந்துருச்சு. பையனை பார்த்தீங்களா? இப்போயே வந்து ஹேக்கர் மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்காங்க. எங்கள் கோடு என்னது இது? இதுதான் கோடு. சொன்னேன்ல, ஆர்டினோ சாஃப்ட்வேர். இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இல்லை ஃபுல்லாக சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ டைப் பண்ணணும். இப்போ நீ சி யூஸ் பண்ணி இங்கே என்னடா சொல்லியிருக்க ஆக்சுவலாக? இந்த சர்வோ வந்து 90 டிகிரி சுற்றுற மாதிரி. ஓகே. இந்த சர்வோ வந்து 180 டிகிரிஸ், அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மாதிரி அதே கை இன்னொரு கைக்கு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்டாக என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, கை ரெண்டும் மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல, இதில் வந்து இது என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபீட் பண்ணியிருக்கோம் சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. சரி, இப்போ நீ இந்த சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இதுகிட்ட வந்து சொல்லிட்டேன் எப்படி மூவ் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டேன். பட் அது என்ன கான்செப்ட்? அது இப்போ மனுஷங்களுக்கு தான் தெரியும் கையை வந்து இப்படி தான் மடக்க முடியும், இப்படி மடக்க முடியாது அப்படின்னு. அது எப்படி இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்டுக்கு என்ன கான்செப்ட்டில் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க? அதை இந்த கான்செப்ட் என்னன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவது? The mobility given to an object by நான் கேட்டுக்கிறேன். இப்போ இருக்குல்ல, நம்ம கை இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்களா நம்மளுக்கு கை நம்மளுக்கு மூளைக்கு தெரியும்னு. இது என்னதுன்னா, இது ஒரு ஜாயிண்ட், இந்த ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஜாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படி என்னதுன்னா நம்மளுக்கு 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நம்ம மனுஷங்கள் இருக்கிறது அப்படியே நீங்கள் ரெப்ளிகா பண்ணியிருப்பீங்க. இதுக்கு நம்ம மனுஷங்களால் எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் இதாலேயே பண்ண முடியும். கையை வந்து அதில் எப்படி மடக்க முடியாது. கரெக்டாக? ஓகே ஓகே. இதுக்கு பேர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமா என்று ஒரு தகவல் நல்லா இருந்துச்சு. இதை மண்டையில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இந்த 2 கால் மட்டும் இருக்குது. 2 காலையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆயிருமா? ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு சூப்பரான ஹியூமன் ரோபோட் வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்க. செமையாக இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு காற்றுல மட்டும் இந்த இந்திரன்கிறவன் ஜஸ்ட்டு இப்படி எந்திரிச்சு மட்டும் நிற்கிறான். பார்த்தீங்களா? சூப்பராக எந்திரிச்சு மட்டும் நிற்கிறான். இந்த மாதிரி சும்மா இரேண்டா. முடிஞ்சு பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக். சரி கௌதம், சொல்லு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இதில் எப்படி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நானும் கௌதமும் நிறைய காம்படிஷன்ஸ் போனோம். ஓகே, காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி ரோபோட்டிக் காம்படிஷன். அதில் போய் நிறைய பாட் இருந்துச்சாங்க. ஸோ அந்த அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதானுச்சு. ஓகே ஓகே. இந்த மாதிரி காம்படிஷன்லாம் இப்போ நீங்கள் என்ன மாதிரி காம்படிஷன்லாம் போயிருக்கீங்க? என்ன மாதிரி காம்படிஷன்லாம் இதுக்கு நடக்குது இந்த ரோபோட்டிக்ஸ் இதில்? ரோபோ சூமோ, ரோபோ சாக்கர். ஓகே, அந்த மாதிரி காம்படிஷன்லாம் இந்தியாவில் நடக்குதா? ஓகே, வேறு என்ன மாதிரி இது மாதிரி நடக்குது? இதுக்கே காம்படிஷன் வைக்கிறாங்க. இதை வச்சுட்டு சும்மா விளையாடுற மாதிரி. அப்புறம் இன்னொரு நான் ஸ்டார் போர்ட்ஸில் பார்த்துருக்கேன், அடிச்சு பாய்ங்க ரோபோட். அது வந்து பேர் ரோபோவார். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? காம்படிஷன்லாம் போயிருக்கீங்களா? காம்படிஷன் போயிருக்கீங்களா? அந்த மாதிரி காம்படிஷன் போயிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் இன்னும் பாட் அந்த மாதிரி பில்ட் பண்ண அந்த மாதிரி பில்ட் பண்ணலை. ஓகே ஓகே. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம். எப்போ பார்த்தோன்னா, இங்கே டெல்லியில் வந்து நாங்கள் போயிருந்தோம். டெக்னோஷியன் இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன். அங்கே போய் ரோபோ சாக்கு சொல்லிட்டு இருந்தாலவ, அதில் 2nd place வின் பண்ணோம். அதே மாதிரி அது கூட வந்து இந்த ரோபோ வார்ஸும் நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து 60 kg. நீங்கள் சாக்கர்ஸ்லாம் போயிட்டு ப்ரைஸ்லாம் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஓகே, என்னென்ன ப்ரைஸ்லாம் எங்கெல்லாம் வின் பண்ணிட்டு வந்தீங்க? ஐ மீன் காம்படிஷனில் ஐஐடி பாம்பே போனோம், அப்புறம் ஐஐடி மெட்ராஸ் சாஸ்திரா போனோம். ஓகே, அப்புறம் அந்த இவன் சொன்னாங்க டெக்னோஷியன் போனோம். அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஐஐடி மாதிரி இல்லாமல் நிறைய இண்டிவிஜுவல் காலேஜ் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நான் அபுதாபியில் போய் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன் போய் வின் பண்ணிட்டு, அதை என்ன பண்ணுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி இல்லாமல் அதுவும் இந்த மாதிரி பண்ணலாம்.
ஆனால் சில டாஸ்க்கு ஷூட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி டாஸ்க்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆல்ரெடி நிறைய காம்படிஷன்லாம் போய் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. நீ வந்து 10வது படிக்கிற, இந்த பொண்ணு 7வது படிக்குது. நீங்கள் 2 பேர் சேர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்கு. இந்த மாதிரி வேறு என்னடா பண்ணலாம்? இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி ஹியூமன் ரோபோட் பண்ணுறோம்ல, ஸோ இதோட அட்வான்ஸாக நம்ம அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒன்று பண்ண முடியும், இல்லை இதை வச்சு வேறு ஏதாவது அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு இதுக்கே ஒரு பிரெயின் கொடுத்து நம்ம மாதிரி ஒரு பிரெயின் கொடுத்துட்டு நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம சோகமாக இருந்தால் ஏன் சோகமாக இருக்க, அது மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கும். சனா, இப்போதைக்கு இந்த இந்திரனால இப்படி சுவிட்ச் அமுக்கணும் அப்படின்னா எந்திரிச்சு மட்டும் தான் நிற்கும். பட் ஃப்யூச்சரில் அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயங்கரமான சக்தியெல்லாம் கொடுத்து, இதுக்கு வந்து எமோஷனலாக கொடுத்து ஒரு எந்திரனாவே ரியல் 2.0 மாற்றிடுவியா? மாற்றிடலாம். நல்ல கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். பண்ணிடுவோமா? சரி, ஓகே மக்களே. அடுத்த எபிசோடில் இதே வந்து அப்கிரேட் பண்ணி அந்த வார் ரோபோட் மாதிரிலாம் பில் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து அடுத்த எபிசோடில் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். பாய்.